அனைவருக்கும் வணக்கம். பார்த்திபன் பாண்டியன் அகாடமிலேருந்து ஒரு முக்கியமான தகவல். அதாவது எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க, அப்ளிகேட்டை பற்றி எப்படி ஃபுல்லப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்மி அகாடமிக்கு செலெக்ஷன் போகிறவங்க கோயம்புத்தூர் ஆர்ஓ அண்டு சென்னை ஆர்ஓவுக்கு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கண்டிப்பாக கேளுங்க. இதே மாதிரி ஃபுல்லப் பண்ணி போங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? இது அப்ளிகேட்டை நீங்கள் வந்து உங்களோட யூசர் ஐடி போட்டு பாஸ்வேர்டை போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் நேம் வந்துடும். ஸோ இதனோட அப்பாவோட நேமு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் டிஎன்சின்றது அதாவது எம்பிசி, பிசி, ஓபிசி இந்த மாதிரி கேட்டகரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சப்கேஸ்ட் வந்து அவங்க அதுக்கப்புறம் உள்ள கம்யூனிட்டி இருப்பாங்க. இவங்க வளையர்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதில் யாதவர், சம்திங் தேவர், நிறைய கம்யூனிட்டி இருக்குது. ஸோ அகமுடையார், அந்த மாதிரி தேவேந்திரவர்கள் இப்படி இருக்கலாம். அந்த கம்யூனிட்டி எழுதுங்க. ரிலீஜியஸ் ஹிந்துனா ஹிந்து, முஸ்லீம்னா முஸ்லீம் எழுதுங்க. இதில் வந்து உங்களோட அட்ரஸ் தான், உங்களோட நேட்டிவிட்டி பெர்மனன்ட் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன அட்ரஸ் மென்ஷன் ஆயிருக்கோ அந்தபடி அட்ரஸை மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் போஸ்டல் அட்ரஸும் அதே தான், சேம் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக 5 இயர்ஸ் எங்கே இருந்திருக்காங்க அப்படின்றாங்க. ஆகஸ்ட்டில் இப்போ கோயம்புத்தூர் செலெக்ஷன் நடக்க போது ஆகஸ்ட் 2020 ஆகஸ்ட் 2025 போடுங்க. இதே இது திருச்சி ஏறுவோம்னா செப்டம்பரில் நடக்குது. செப்டம்பர் 2020 செப்டம்பர் 2025 வரைக்கும் போடுங்க. உங்களோட அட்ரஸ் இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வேற இல்லை. அதுக்கப்புறம் அன்மேரிடு அப்படின்னு இருக்கு. இதில் வந்து நில்லு தான், எந்த கேஸ்லையும் இல்லை அப்படின்னா என்ஐஎல் போட்டிருங்க. என்ஐஎல் போட்டுருங்க. இதுலேயும் என்ஐஎல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இது சிக்னேச்சர் ஆஃப் ஃபாதர், அவங்கள்ட்ட ஃபாதர்கிட்ட சைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் யூஹெச், இதில் ரிலேஷன் படுத்தி இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் டேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து சர்டிஃபிகேட் நம்பர், உங்கள் டொமைசில் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, சீரியல் நம்பர் 1, சர்டிஃபிகேட் நம்பர், டேட் ஆஃப் எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, வேலிடிட்டி 6 மாதம் தான், டில் டேட்னு போட்டுருங்க. இஷ்யூங் அத்தாரிட்டி வந்து டெப்டி தாசில்தார், அந்தந்த தாசில்தார் தாலுகா ஆஃபீஸாக போட்டுருங்க. அதே மாதிரி தான் இந்த இதுக்கும் டிஸ்ட்ரிக்ட் இஷ்யூங் டேட்டு, ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸு. அதுக்கப்புறம் அவங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன ரேலிலாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெக்ரூட்மெண்ட் ரேலி வேணும் எங்கே நடந்துச்சு, கோயம்புத்தூர் உள்ளது. லாஸ்ட் இயர் கோயம்புத்தூரில் நடந்துச்சு. எந்த ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ்னா கோயம்புத்தூர் தான். எப்போ நடந்துச்சு, 8வது மாதம் 2024 நடந்துச்சு. என்ன ட்ரேடுக்கு அட்டன் பண்ணாங்க, அக்னிவேட் ஜென்ரல் டியூட்டி, அவங்களோட அட்ரஸ்ஸு. அதே மாதிரி இப்போ அட்டன் பண்ண போகிறாப்புல அது ஈரோடு, கோயம்புத்தூர் 8 ஆகஸ்ட்டில் அட்டன் பண்ண போகிறாங்க. மந்த்தும் இயரும் போட்டு போடாமல் என்ன ட்ரெயினா ஜென்ரல் டியூட்டி, அதே அட்ரஸ் தான். இவ்வளோதான், வேற எந்த இஷ்யூ இல்லை. இதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ், அதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.